ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் தோலா. இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கான உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பிக்கும் முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் பட்டி ஃபார் ஸ்டடி என்ற ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகையாய் ரூபாய் 10,000 தராங்க. இது ஒரு பிரைவேட் ஸ்காலர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இந்த ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான தகுதி, எந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணுறத பார்ப்போம். இந்த ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான தகுதி, மாணவர்கள் 10th பாஸ் ஆகியிருக்கணும், மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும், கரண்ட்லி +1 இல்லை +2 படிச்சுட்டு இருக்கணும், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் ரூபாய் 6 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தேவை? ஃபஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்டோட பேங்க் பாஸ்புக் இல்லைனா கேன்சல் செக், அவரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு இல்லைனா ஐடென்டி ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு, ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், லாஸ்ட்டாக ஸ்கூலில் கட்டின ஃபீஸ் ரிசிப்ட். கூகுள் சர்ச்சில் பட்டி ஃபார் ஸ்டடின்னு டைப் பண்ணுங்கள். வெப்சைட் போட லிங்க் டாப்பில் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் உள்ள போயிடும். வெப்சைட் டாப்பில் ஸ்காலர்ஷிப் மேலே கசரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் ஸ்காலர்ஷிப்பில் லைவ் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஆல் காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கான கவர்மெண்ட் ப்ரைவேட் லைவ் ஸ்காலர்ஷிப்பை டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. இவிஎஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் கிளாஸ் 10th பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதில் அப்ளை நவர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆனோன்னே லாகின் இல்லைனா ரிஜிஸ்டர் கேட்கும். ஏற்கனவே லாகின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் வச்சு லாகின் பண்ணிடுங்க. புதுசாக இருக்கிறவங்க ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டோட நேம் ஆஸ் பர் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நேமை கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃபர்தராக நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் தேவை. ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், ஸ்டேட் தமிழ்நாடு, ப்ரெசன்ட் கிளாஸ் +1 படிச்சிருந்தா கிளாஸ் 11, +2 படிச்சிருந்தா கிளாஸ் 12. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ப்ரீவியஸ் பேஜுக்கு லோட் ஆயிரும். ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். கரண்ட் +1 +2 படிச்சிருக்கணும், 10th மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஸ்டார்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்துக்கோ. ஸோ நேம் செக் பண்ணிங்க, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் கார்டு நம்பர், ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ப்ரொவைட் பண்ணோம். ஆர் யூ பிசிக்கலி சேலஞ்ச் ஆர் நாட், எஸ் ஆர் நோ. எனி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்தால் ப்ரொவைட் பண்ணுங்கள், இல்லைனா நன் செலக்ட் பண்ணுறேங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் ஆஸ் பர் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோட் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் ஒன் கண்டினியூ செலக்ட் பண்ணுறேங்க. எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் ப்ரெசன்ட் கிளாஸ் 11 12 செலக்ட் பண்ணுறேங்க. கிளாஸ் 12 அப்படின்னா கிளாஸ் 10th டீட்டெயில்ஸ் கொடுங்க. 10th எந்த போர்டு, சிபிஎஸ்சி ஆர் தமிழ்நாடு போர்டு, ஸ்கூல் நேம், எந்த இயர் பாஸ் பண்ணாங்க, 2020 இல்லை 19, ஸ்டேட் தமிழ்நாடு, 10th எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாங்க, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, அதை என்ட்ரு பண்ணிட்டு சேவ் செலக்ட் பண்ணுறேங்க. +2 படிக்கிறான்னா +1 அதே மாதிரி எந்த ஸ்கூல் நேம், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு. இல்லை வெறும் +1 படிக்கிறாருன்னா மார்க்ஸ் எதுவும் கேட்காது, வெறும் ஸ்கூல் நேம், போர்டு மட்டும் செலக்ட் பண்ணி சேவ் செலக்ட் பண்ணிட்டா போதும். +2 படிக்கிறாருன்னா அதே மாதிரி தான், வெறும் ஸ்கூல் நேம், எந்த போர்டு செலக்ட் பண்ணால் போதும். ஃபேமிலி மெம்பர்ஸ், யாராவது ஒரு ஃபேமிலி யார் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். நேம், மொபைல் நம்பர், ஆனுவல் இன்கம் எவ்வளோ, ஃபாதர் ஆர் மதர், என்ன ஆக்குபேஷன், டெய்லி வேஜஸா, டிரைவரா, பிஸ்னஸா செலக்ட் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்ஸ், எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம்? டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜேபிஜே ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். சைஸ் வந்து 1 MB கீழே இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ்
11th மார்க் ஷீட் கட்டாயம் கிடையாது. பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், ஸ்டூடெண்ட்டோட 10th மார்க் ஷீட், ஐடென்டி ப்ரூஃப், ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு, ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், லாஸ்ட்டாக ஸ்கூல் கட்டின ஃபீஸை டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோன்னா பேங்க் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்டோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் செலக்ட் பண்ணுறேங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண ஃபார்ம் மாதிரி வந்துடும். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணுறீங்க. ஆஸ் பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நேம் எல்லாமே செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க, ஃபினிஷ். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் தான் விட்டுறாதீங்க. நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவும் செலவும் இல்லைங்க. தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். வாழ்த்துக்கள். அனைத்து விதமான வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜாப்ஸ் சோலார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.